One word, four powerful uses. ஸோ ஒரே ஒரு வார்த்தை சென்டென்சஸ்ல வரும்போது எப்படி மல்டிபிள் மீனிங்ஸ் கொடுக்குது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்கிலீஷ் இஸ் அ கிரேசி லாங்குவேஜ் அப்படின்றத நீங்க இந்த லெசனுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. இட் இஸ் அ வெல், இது ஒரு கிணறு. ஸோ வெல் அப்படின்றது கிணறு குறிக்குது. இதோட ஃபார்ம் வந்து நவுன் ஃபார்ம்ல இருக்கு. ஐ எம் வெல் அப்படின்னா நான் நலமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வெல் அப்படின்றது நலத்தை குறிக்குது அண்ட் இது வந்து அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிருக்கு. He speaks English well. அவரு இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்றது. ஸோ எப்படி பேசுவாரு? நல்லா பேசுவாரு. ஸோ இந்த இடத்துல வெல் வந்து adverb-ஆ ஆக்ட் ஆயிருக்கு. Well, I guess I should start now. ஸோ இந்த இடத்துல you are taking some time to think, you are leaving some pause. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வெல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் உங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தெர் இஸ் நத்திங் பட் யுவர் திங்கிங் அப்படின்றது தான். ஸோ ஒரே வார்த்தை தான் இந்த வெல் அப்படின்றது சென்டென்ஸ்ல வரும்போது எப்படியெல்லாம் மீனிங் மாறுது அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட கிளாஸஸும் இருக்கணும், அந்த கோர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹையா இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். சம்மரில் கிட்ஸுக்கான ஸ்பெஷல் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. அண்ட் ஆன்லைனில் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.